டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு காலிஃப்ளவர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ காலிஃப்ளவரை வச்சு இன்னைக்கு சூப்பரான கோபி ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ் வேக வச்சிடலாம். நான் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வேக விட்டுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸில் இது நல்லா வெந்துடும். நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு கரண்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அமுக்கி பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. இப்போ அதை வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இதை வைக்கும் போது ஒரு பிளேட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிங்கன்னா இது நல்லா ஆறிடும். ஸோ உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சூடோடு இதை பண்ண முடியாது, ஏன்னா இது உடஞ்சி வரும். ஸோ நல்லா ஆற வச்சுருங்க. அடுத்து நம்ம காலிஃப்ளவருக்கு மசாலா பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் க்ரஷ்ட் பெப்பர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் சோள மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே இதில் காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா ஒட்டும். நல்லா வாஷ் பண்ணிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கோட் ஆனதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் கோட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் நல்லா கோட் ஆகிருக்கு. மசாலா நல்லா ஈவனாக இருக்குது. அப்போ தான் ஃப்ரை பண்ணும் போது உங்களுக்கு ஒயிட்டாக தெரியாது, நல்லா ஈவனாக இருக்கும். இதை ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக வச்சுக்கோங்க. இந்த காலிஃப்ளவர்லாம் அதில் சேர்த்துடலாம். 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணிடுங்க. நல்லா ப்ரௌன் கலரில் மாறினதுக்கு அப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 டீஸ்பூன் இஞ்சி, இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதில் 1 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆற அளவுக்கு ஃப்ரை பண்ணிடுங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதில் 1/2 கேப்சிகம் சேர்த்துக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் சோயா சாஸ். சோயா சாஸ் சேர்க்குறதுனால இதில் தனியாக உப்பு சேர்க்க தேவையில்லை, ஏன்னா அதிலே உப்பு இருக்கும். நீங்கள் வேணும்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். இதில் காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல, சில்லி சாஸ் மட்டும்தான் சேர்க்குறோம், அதனால் கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவரில் நல்லா கோட் ஆகணும். ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஆற வச்சிருக்க சாதத்தை சேர்த்துடலாம்.
சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஏன்னா சாதம் அளவு கூடிருச்சுன்னா உங்களுக்கு மசாலா கம்மியாயிடும், அப்போ வெறும் சாதம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால தேவையான அளவு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒயிட் ரைஸே தெரியக்கூடாது, அந்தளவு ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் சில்லி சாஸ் ஆட் பண்ணி அதை மேனேஜ் பண்ணலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சாதம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 to 6 மினிட்ஸ் அது நீங்கள் நல்லா இதை ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் தெரியும் சாதத்தில், இல்லாட்டி ரொம்ப தெரியாது. ஸோ கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்மளோட சூப்பரான கோபி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ரிவ்யூஸை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.